பாஜக தலைவர் விஜயனுடைய கூட்டத்தின் காரணமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய கூட்டத்துக்கு போலீஸ் அனுமதி மறுத்திருக்கிறது. மன்னிக்கணும், தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு 8 மணி நேர பர்மிஷன் கடலில் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ விஜய் அவர்களை ஒடுக்கலையா, போலீஸ் அப்படி மாறிடுச்சா, யார் இவங்க? ஏன்னா அவங்க கேட்டது 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க, வச்சுக்கிறாங்கன்னும் போது அப்போ அதுக்கு அப்படியே நேர்மாறாக நடக்குது. இது தமிழ்நாடு தானா, இல்லை அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மம்தா பானர்ஜி போஸ்டிங் போட்ட போலீஸா? பல விஷயங்கள் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்ன நடக்கிறது? விஜயனுடைய கடலூர் கூட்டம், காரைக்குடியில் அவர் பேசாமல் போயிருக்கிறார். கடலூர்லையாச்சும் பேச வாய்ப்பு இருக்கா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விஜய் அவர்களுக்கு ஒடுக்குறாங்க, வதைக்கிறாங்க, அவருக்கு அனுமதியே கொடுக்கல, தேர்தல் ஆணையம் திமுகவோட சேர்ந்து சதி வேலைகள்லாம் பண்ணுது அப்படின்னாங்க. இப்போ 8 மணி நேரம் அனுமதி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் துணை முதல்வருடைய ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, மாற்றி வைச்சிருக்கு. என்ன நடக்கு உண்மையிலே? ஒரு சர்ப்ரைசிங்கான செய்தி தான். சர்ப்ரைசிங்னா அவங்க சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் இல்லைங்கிறத நேரடியாக கொண்டு போய் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிர்வாக அமைப்பு போட்டு உடைத்திருக்கிறதுனா பார்க்கணும். ஏன்னா அதவர்ஜுனா பேட்டிலாம் கொடுத்தாரு. 4 மணி நேரம் நாங்கள் கேட்டோம், முதல்ல கொடுக்குறேன்னாங்க, அடுத்த 1 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் தான் கொடுக்க முடியாதுன்னுட்டாங்க. அதை சொன்னது சென்னையினுடைய கமிஷனர் அப்படின்லாம் அவர் பேசினார். சென்னையில் எல்லாருக்குமே ஒரு 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவகாரங்களை நம்மளும் அதை எடுத்து ஆவணப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பிரேமலதா அவர்கள், சீமான் அவர்கள் இவங்களுக்கு கொடுத்த அந்த இதெல்லாம் பகிர்ந்த பிறகு அதற்கு ப்ராப்பரான பதில் தாவேகா தரப்பில் இல்லை. இது வரைக்கும் அவங்க சொல்லலை. இப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் அவருக்கு 12 to 2.5 மணி நேரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் 2.5 மணி நேரத்துக்கு வரலைங்கிறத தாண்டி அந்த சம்பவத்தில் அவரின் மீதும் குற்றம் இருக்கிறது, அவர் செய்த தவறுகள். இப்போ அது அதனால் அவங்க வாங்கினாங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. நாளை பகல் 2 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை 8 மணி நேரம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அனுமதிங்கிறாங்க. அது ஆக்சுவலாக இது பிளைனாக இருக்குது. இது எப்படியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, 4 இடங்களில் அவருக்கு பேச அனுமதி. ஐ திங்க் மஞ்சக்குப்பம், அதே போல் திட்டக்குடி வரைக்கும் அவங்க வாங்கியிருந்தாங்க, வடலூர் ஒன்று, இன்னொரு இடம். அப்படின்னா இந்த 4 இடங்கள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் 1.5 மணி நேரங்கிற மாதிரி, அல்லது 1.25 மணி நேரம், அந்த 2 மணி நேரங்கிற இது சேர்த்து வருவதாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை, அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் இவ்வளோ நேரம் அப்படிங்கிறது தான் கட்சிகள் தீர்மானிக்கும். இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் வாங்கிட்டு இவங்க நினச்ச மாதிரி இவ்வளோ நேரம் நாங்கள் வாங்கியிருக்கோமே, நாங்கள் நடைபயணமாகவே போவோங்கிற மாதிரி இன்னைக்கு பண்ண மாதிரி ஏதாவது கூத்துக்கள் பண்ண போகிறாங்க. இப்போ எங்கே பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன்னு கேளுங்களேன். இவர் இங்கேருந்து நாளைக்கும் இன்னைக்கு மாதிரி தான் அவர் இப்போ நினச்சிருந்தா முந்தின நாள் நைட்டே போயிருந்துருக்கலாம். இல்லை காலையில் 6 மணி, ஒரு 6-6:30க்கெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு இருட்டாக இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு இப்போ பனியும் பெய்யறதில்லை. ஃப்ளைட்டு டேக் ஆஃப்க்கு சொல்கிறேன், நீங்கள் தனி விமானத்தில் தானே போகிறீங்க. ஒரு 6 மணிக்கெலாம் அவர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஒரு 7 மணிக்கு கிளம்பியிருந்தேன். அப்படி என்ன ஒரு 2 மணி நேரம் ஏர்லியாக போயிருந்தால் நீங்கள் ஒரு டைமுக்கு ஊர்ந்து போயே கூட பேசியிருந்துருக்கலாம். நான் சொல்கிறது வாகனம் அப்படியே ஊர்ந்து போயிருந்தாலுமே கூட அவரால் பேசியிருந்திருக்க முடியும். ஆனால் அது அந்த திட்டமிடுதல் இல்லாமல் போனது ஒரு காரணம். ஏன்னா நேற்று நீங்கள் லீவில் தான் இருக்கிறீங்க. நேற்று நீங்கள் பிரச்சாரம் போனீங்கன்னா பரவாயில்ல, நேற்று இத்தனைக்கும் லீவில் இருந்துட்டு இன்றைக்கி காலையில் நீங்கள் கிளம்புனதை ஏன் இன்னும் துரிதப்படுத்தலைன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நாளைக்கு அவர் கிளம்புறாருன்னா ஈசிஆர் அவருடைய வீடு நீலாங்கரையில் தொடங்கி பாண்டிச்சேரி வரைக்குமாக தமிழ்நாடு இல்லை. அதுக்கு பிறகு பாண்டிச்சேரியினுடைய தாவேக்காவினர்லாம் வருவாங்க. எல்லாம் ஓடி தளபதியை நிப்பாட்டி நாங்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டுரும், அந்த மையெல்லாம் வேற காட்டுறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். இதை முடிச்சு பாண்டிச்சேரியை தாண்டி அவர் திரும்ப கடலூருக்குள்ள போன எல்லை. இதுல ஏற்கனவே வீடியோக்கள் எடுத்து வச்சிருப்பாங்க ஓட்டு போட்டதை, அதெல்லாம் தளபதி ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க. வழக்கு எடுத்தது யாரும் தெரியாம ஆளை தேடுறாங்க. நாளைக்கு அப்படியே பாண்டிச்சேரி போலீஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கிராஸ் பண்ணும்போது தளபதி நான் ஓட்டு போட்ட வீடியோ பாருங்க, ஆதாரம். அந்த இது அன்புன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு. பாத்தியா, நீ இப்படிலாம் சொல்லுவேன் தான், நான் ஓட்டு போட்ட சீட்டையே கொண்டு வந்து பாத்தியா, தென்னை மரத்துல போட்டிருக்கேனா. நீ 25 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க, நாங்க என்ன விவரம் இல்லாமையா இருக்கோம்? 25 வருஷமா தென்னை மரத்துல தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். டேய், இப்போ 25 வருஷமா சீட்டை கொண்டு போய்கிட்டு தான் இருக்கியாடாங்கிற மாதிரி. தம்பி, இவிஎம்ல நீ போடலாம், ரைட்டு தம்பி, அதை வீடியோலாம் எடுக்கக்கூடாது, அது அஃபென்ஸ்ன்னு பதிவு பண்ணி அவங்க கலெக்டர் இது பண்ணி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும். இதை தாண்டி அவர் நாளைக்கு போகணும். இப்போ 2 to 10னா
அது ஸ்பிளிட் அப்ஸ் அநேகமாக இன்று இரவு வரலாம். மொதல் பாயிண்ட் 2 to 4, அடுத்து 4 to 6, 6 to 8, 8 to 10 இருக்கும். நீங்கள் மொதல் பாயிண்ட்டுக்கு 4க்கு பதிலாக 4, 5க்கு போனீங்கன்னா இப்போ இன்னைக்கு இங்கே நடந்த மாதிரி நடக்க வாய்ப்பு. அப்படி நடக்கும். ஏன்னா நாளைக்கு தளபதி இந்த வழியாக தான் வாராடுன்னு சொல்லி எல்லா ஏரியாவிலையும் கூட்டு வைப்பாங்க. வேணா பாருங்க, இதுதான் அவர்களுடைய வேலை. நாளைக்கு சனிக்கிழமை. ஆமாம், அல்லோல பட்டு போகும். ஏற்கனவே சில்வர் பீச்சை பார்க்கலான்னுட்டு எனக்கு அதை பார்க்கறதுக்குன்னு கடலூர் பீச்சுக்காகன்னு ஒரு செக்ஷன் அக்கம் பக்கத்துல இருந்து கிளம்பி வரக்கூடியவர்கள், அது ஒரு ரொட்டீன் வரவங்க தனியாக இருப்பாங்க. வீக்கெண்டுங்கிறதுனால மொத்தம் பாண்டிச்சேரி போகலான்றதுக்காக கிளம்புற கூட்டம் காலையில் இருக்கும். இது இவங்க ஒரு பக்கம். இது போக நாளைக்கு லீவுங்கிறதுனால ஸ்கூல் காலேஜ் பசங்கள்லாம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே கிளம்பி வந்து வழி நடுக்க நின்று, அதுவும் அந்த தாவேக்கா கலரில் மாலை பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து நண்பா நண்பீஸ் எல்லாம் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் அணிவகுத்து போகும். ஃபோட்டோக்கள் கொண்டு வருவாங்க நாளைக்கு. சரியா, குழந்தைகளை கொண்டு வருவாங்க. சரியா, நீங்க தோல்ல தூக்கி வச்சு நீங்க கொஞ்சுங்க அப்படின்னு. ஏன்னா ஒன்று பார்த்து தான் உங்களுக்கு ஐடியா அவர் கொடுத்துட்டாரு. குழந்தைய கொடுத்து வாங்கி அவர் தோல்ல உட்கார வச்ச உடனே சிறுவனாக தானே இருக்கிறான், என்ன உனக்கு ஒரு 6 வயசு 7 வயசு இருக்காதானா, ஆக மொத்தம் சிறு குழந்தைகளை கூப்பிட்டுட்டு போக வேண்டாங்கிறத அட்வைசபிள். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் உடனே உதயநிதி ஸ்டாலின் குழந்தைக்கு பேர் வச்சாரு, ஒரு குழந்தைய வாங்கி எடப்பாடி பழனிசாமிகிட்ட குழந்தைய கொடுத்து இது பண்ணலையா எல்லாம் கேட்குறாங்க. யாராக இருந்தாலும் அரசியல் கட்சிகள் மாநாடோ இல்லை பொதுக்கூட்டமோ அந்த மாதிரியான இடத்துல உட்கார வைத்து ஆர்கனைஸாக இருக்கிற இடத்துக்கு அதுவே பிள்ளைகளை பெரும்பாலும் கூப்பிட்டு போனாலும் அவங்க எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் தான் இருப்பாங்கன்னு வைங்க. அப்படி கூப்பிட்டு வர கூட ஓரளவுக்கு பாதுகாப்பு. தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு எந்த குழந்தையும் எந்த கட்சியாக இருந்தாலும் கூப்பிட்டு போகாமல் இருக்கிறது தான் அட்வைசபிள். ஏன்னா அது ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட கூட்டமாக இருக்காது. ஏன்னா அவங்களே பல இடங்கள் அப்படியே மார்க்கெட்டில் நின்று பேசுவாங்க, போகிறவங்க கேட்டு போவாங்கன்னு. திட்டமிடாமல் திடீர்னு கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நெருக்கடி வந்துச்சுன்னா பெரியவங்களுக்கே சிக்கல், குழந்தைங்களுக்கு சிக்கல், யாரும் சிக்கல். அது வந்து தாவேக்கா கூட்டம்னா இன்னும் சிக்கல். அதை வந்து நம்ம பதிவு பண்ண வேண்டியது கூடுதல் சேலஞ்ச் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். அது உள்ளபடியே அது நெருக்கடி தான், நம்மளால் அதை புரிஞ்சுக்கவும் முடியுது. இப்போ ஒரு குழந்தை வாங்கி ஒரு தோல்ல வச்சோடனே நம்ம குழந்தையும் நீட்டிடலாங்கிற வகையில் அந்த எண்ணத்தில் வர வாய்ப்பு இருக்கு. எல்லாம் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு தளபதி வாங்கிடுவாரு. ஏன்னா ஒரு வீடியோ வைரலாக போச்சு. அது அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டினுடைய இயல்பை காட்டுவதாக அது இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய இளம்பெண் ஒருவர் தலையில் பரதா போட்டிருக்காப்புல, கையில் வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வரருடைய புகைப்படம். அதை திரு விஜய் அவர்கள்ட்ட, ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட கொடுக்குறாரு. அதாவது அதை எடுத்து போட்டு ஒரு இஸ்லாமியர், ஹிந்து கடவுள், இந்த பக்கம் அவர் நம்பிக்கையின்படி அவர் கிறிஸ்தவர், பாருங்க இதுதான் தமிழக வெற்றி கழகம். வெற்றி கழகம் இது வெற்றி கழகம் இல்லைங்க, தமிழ்நாடே இதுதான். அதனாலதான் ஒருவேளை விஜய் தமிழ்நாடு தான், அவர் இன்னும் தமிழ்நாடு தான் தாவேக்கா தான் தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் தான் தமிழ்நாடு தான் விஜய்னாரு. அது இப்போ வரைக்கும் நமக்கு அதில் மாற்று கருத்து இருக்குது, உடன்பாடும் இல்லை. ஒரு தலைவர் ஒட்டுமொத்த அதாவது ஒரு மாநிலத்தினுடைய குரலை ஒரு தலைவர் பிரதிபலிக்கலாம். அவருடைய தனி ஆளுமை தான் மாநிலமேங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல. ரைட்டா, இருக்கக்கூடியவர்களை நம்ம மக்கள் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் தேர்ந்தெடுக்கிறதுல நீங்கள் ஒரு தலைவராக வரலாமே தவிர அது இல்லை. இப்போ இந்த நெருக்கடிகள் இருக்கும். எல்லாம் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த பக்கம் அஜித் விஜய் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஐயோ, தோனியும் விஜயும் இதுல வேற ஏதோ திட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் இயல்பா நடந்த மாதிரி தெரியல. அது போக அது அவங்க சிவகங்கைக்கு காரைக்குடிக்கு போனதுனால வேலு நாச்சியார் அவர்களோட விஜய் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. அவர் கடந்த முறை திருநெல்வேலி போனப்ப வரிசைய தலைவர்கள் பேர்லாம் சொன்னார், ஞாபகம் இருக்கா? ப்ரூஸ் பெர்னாண்டஸ் வரைக்கும் அவர் சொன்னாப்புல. இப்போ அதெல்லாம் அந்தந்த பகுதிகளில் இருக்கும்போது யார் யாரோ இருக்கிறாங்களோ அவங்கள உள்ள சேர்த்து இவரோட வச்சு ஒரு ஃபோட்டோவை போட்டு கொடுத்துட்டோம்னா தலைவர் வாங்கிடுவாரு. ஏன்னா இதில் அந்த வாங்குறத நீங்கள் அந்த முனீஸ்வரர் படம் கொடுத்தது ஷார்ட்ஸ் எடுத்து நல்ல வைரலாக கிளிப்பிங் சர்க்குலேட் ஆகுது. அப்போ நம்மளும் நிப்பாட்டினா ஆகலாம். தளபதியோட நம்ம இருக்கிறது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க போகும்ல, உலகம் முழுக்க மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் அது போகும்ல, இந்த பக்கம் இலங்கையில் உங்களுக்கு போகும். அப்போ நீங்கள் கண்டம் விட்டு கண்டங்கிற லெவலுக்குலாம் அந்த பிரபலங்கள் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னும் போது ஒரு தலைவரை பார்க்கணுங்கிறது தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய உற்சாகம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது யாருக்கும் குந்தம், ஏன்னா எல்லா ஃபோட்டோவையும் அவரால் வாங்க முடியாது, வாங்கவும் இல்லை, அதையும் பார்த்தோம். அப்போ அதுக்காக நீங்கள் மனமுடைஞ்சும் போயிடக்கூடாது. இப்படியான நெருக்கடிகள் இருக்குது. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இங்கே கற்றுக்கிட்டது ஒரு பாடம், முன்கூட்டியே திட்டமிடுங்கன்னு. முடிஞ்சால் இன்றைக்கு இரவு வரீங்கன்னா, ஒன்று நீங்கள் சென்னையில் இறங்கிட்டு அப்படியே நீங்கள் கடலூரில் ஏதோ ரெசிடென்சி ஏற்பாடு பண்ண முடிஞ்சால் போய் தங்கினாலும்
பரவாயில்ல. இல்லைன்னா காலையில் ரொம்ப ஏர்லியாக விடிந்தும் விடியாத அந்த காலை பொழுதில் ஒரு 5:30-6 மணிக்கே கூட கிளம்பிட்டீங்கனாலும் ரகசியமா அந்த வேலை தானே செய்ய மாட்டாங்க. அதான பிரச்சனை. விடிஞ்சு கேமரா யூனிட்லாம் வீட்டு வாசலில் போடுறவங்கலாம் வந்து ரெடியாகி அவங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு ஆக்டிவாக இருக்கிற நேரம் பார்த்து தான் நம்ம கிளம்பி திறக்கப்பட்ட வீட்டின் கதவு அப்படிங்கிற பிரேக்கிங் விஜய் வீட்டின் கதவு திறந்தது போட்டு சர்ரன சீறி பாய்ந்த விஜயின் கார் அப்படின்னு ஆரம்பித்து வச்சு ஓட்டிடுவாங்க. இல்லை ஒன்று அவருடைய கேரவன் அநேகமாக இன்றைக்கு இரவே அது போயிடும். நாளைக்கு மதியம்தாங்கிறதுனால அது இரவு மதுரையிலேருந்து இல்லை இந்த பக்கம் சிவகங்கையிலேருந்து அது காரைக்குடியிலேருந்து வந்தாலும் நேராக கடலூரே போயிடும்னு நான் நம்புகிறேன். மேபி அதில் ஆக்டிங் டிரைவர்ஸை போட்டு மாற்றி 8 மணி நேரம் அப்படி மாற்றி எதுவும் ரெஸ்ட் கொடுத்து ஓட்டிகிட்டு வருவாங்க. அவங்க அங்கே கொண்டு போயிடுவாங்க. அந்த கேரவன் போயிடும். இவர் இந்த கேரவனுக்கு மாறுறதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி வேன் வாங்கி வச்சுருக்காப்புல. அந்த வேனில் இருந்து தான் எழுந்து இன்னைக்கு மாலையெல்லாம் வாங்கினது போகுது. திரும்ப கொஞ்ச நேரம் உள்ளே போயிட்டு அப்புறம் வெளியில் வந்து அந்த இதுக்கு தனியாக வச்சுருக்காப்புல. அதுபோக இவருடைய கார் ஒன்று இருக்குது. இப்போ அந்த காரை அவர் போராட்டங்கள்லாம் கொண்டு போகிறது இல்லை. நாளைக்கு மேபி அதை கூட கருப்பு கார் ஒன்று இருக்குது, அதை கூட அவர் பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு வகையில் சிக்கல் இல்லாமல் கொண்டு போனால் ஒன்று. இது ஒன்று. இரண்டாவது நம்ம கேட்க வேண்டியது, விஜய்க்கு அனுமதியை கொடுத்து அவங்க கேட்ட இதில் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது திமுகவின் சதி என்றால், உதயநிதி ஸ்டாலினுக்கான அனுமதி மறுக்கப்பட்டது அது தாவேகாவின் சதியா? அதாவது அது உண்மை தெரிஞ்சவங்களுக்கு எதுவுமே யாருடைய சதியும் இல்லைங்கிறது தெரியும். தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது. இன்னொரு தலைவர் வராரு, அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா சிக்கலாகும். ஒரே நேரத்தில் ஏதோ ஒரு பாயிண்டில் 2 பேரும் கிராஸ் பண்ணுற சூழல் வந்தாலும் அது ரசாபாசமாகலாம். எனவே வேண்டான்னு காவல்துறை தெளிவாக திட்டமிட்டு கொடுத்துட்டாங்க. இத்தனைக்கும் உதயநிதி அவர்கள் உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருந்திருக்கலாம். ஆக்சுவல் பிளான் ஷெடியூல் படி விஜய் நேற்றைக்கு கடலூர் போயிருந்தாருன்னா இந்த குழப்பம் இருந்திருக்காது. அது கேன்சல் பண்ணியாச்சு. எனக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லி விடாப்படியாகணும்னா சின்ன பிரச்சனை தானே. ஆனால் சரி மனம் சரி அவர் பண்ணட்டும், அடுத்த நாள் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு ஒரு நிகழ்வு பக்கத்து மாவட்டத்துக்கு போயிடலாம். அங்கே சொன்னால் அங்கே ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க, கொஞ்சம் ஏர்லியாக ப்ரீபான் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல அதாவது நீங்கள் கடைசி நேரம்னா செய்யறதற்கு இல்லை மாற்றுவதற்கு கட்டமைப்பு அதிமுகவில் இருக்கு. விஜய்கிட்ட அது இல்லைங்கிறதான பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஒரு கோணமும் அதில் நம்ம கவனிக்கணும். ஸோ அப்போ விஜய் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி தியரி, ஸ்டாலின் போலீஸ் எங்கே உதயநிதி ஸ்டாலினுக்கு பர்மிஷன் கொடுக்கல, இல்லை அவரதை தள்ளி வச்சிருக்கிறாங்கிற கேள்வி வரும் இல்லையா? அப்படி வரும். இதில் நீங்கள் அந்த ஆட்சி மாறும்போது பல நேரங்களில் தெரியும் அடுத்தது இந்த ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொன்னால் அதிகாரிகள்லாம் மாறிடுவாங்க. அப்படி ஏதாவது நடக்கா? விஜய் அவர் முதல்வர் அவர் அப்படின்னு தம்பி ஏதாவது தாவேக்காக எடுத்து தர மாதிரியே இருக்கு. அவங்க வேற வகையில் யோசிச்சிருக்கலாம், வந்துட்டு போயிடட்டும், இப்போ வந்துட்டு போனால் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக நம்ம இருக்கலாம், கடைசி நேரத்தில் வர்றது லேட்டாகி போனால் நம்ம தான் ஆக மொத்தம் பாதுகாப்பு கொடுக்கணும், பொறுப்பு, அதை சீக்கிரமாக தள்ளி விட்டுறது நல்லதுங்கிற இடத்துக்கு ஒரு வேளை முடிச்சு விட்டுருவோங்கிற ஒரு வேகத்தில் நகர்த்துறாங்களா? பரப்புரைக்கு பர்மிஷன், அதை பரப்புரையே முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் ஆசுவாசமா. அதுக்கப்புறம் இந்த கட்சியிலேருந்து யாராக இருந்தாலும் இவ்வளோ கூட்டம் வர போகிறது இல்லை. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, ஒரு தெருமுனையில் கூட்டத்தை போட்டு பேசிட்டு போகிறாங்க. அது 500 பேரோ வர்றவங்க வந்துட்டு கேட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா தனியாகவே பேசிட்டு போவாங்க. அந்த பொம்மையை கொண்டு வந்த மாதிரி அந்த அளவுக்குன்னும் போது நம்ம அங்கே பொம்மைக்கு பந்தோபஸ்து போலீஸ் குழுலாம் கேட்க முடியாது. கேட்டாங்கன்னா அது ரொம்ப நகைப்புக்குரியதாக மாறி போயிருன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அதுக்கு ஏற்பாடுக்கான தயார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. தாவேக்காவுக்கு இன்னும் பயிற்சி வேண்டும்ங்கிறது தான் உங்களுக்கு காரைக்குடி சொல்லி கொடுத்துருக்கு. என்ன பிரச்சனைனா பயிற்சி வேண்டும்னு 2.5 வருஷமா அவங்களுக்கு பல சம்பவங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அவங்க பாடம் கற்றுக்கிட்டாங்களாங்கிறது தான் நமக்கு தெரியல. அவங்க திட்டமிட்டு பாடம் கற்றுக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, நீங்கள் 2:30 மணிக்கு அந்த நிகழ்ச்சி 2:30 மணி வரைக்கும் அப்படிங்கிற ஒரு காலக்கெடு கொடுத்துருந்தது. ஆனால் காலையிலேருந்தே மீடியாக்களில் பேசுபொருள் விஜய் தான். நாளைக்கு இதே மாதிரி பண்ணுவாங்க. 10 மணி நேரமும் தொடர் நேரலையை இவங்க போகிறது மாதிரி, மீடியா முழுவதுமே இவங்களை பேசுகிற மாதிரியே இந்த இது ஓடிட்டுருக்கும். அதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கும். இது வைஸ் வர்ஸா. மீடியா ஒரு விஷயத்துக்கு வியூவர்ஷிப் இருக்குது, ஏன்னா நாளைக்கு லீவுன்னும் போது இன்னும் கூடுதலாக ஆட்கள் உட்கார்ந்து பார்ப்பாங்க. எனவே அவங்க அதை கன்சம்ஷனுக்காக உள்ள தள்ளுறதுங்கிறது நடக்கக்கூடியது தான். ஆனால் எங்கன்னா
இதை நம்பி விஜய் அவ்வளோதான் நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோங்கிற மனநிலைக்கு போனாருன்னா, ஏன்னா மீடியாவை அதை வந்து அவங்க அதை அந்த யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த சரக்கு போகும்னா அதை வந்து விற்கக்கூடிய இடத்துல இருந்து வணிக நோக்கத்திலும் நீங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கு. இதை விஜய் நம்பிடக்கூடாது. மீடியா நம்மளை பற்றி தான் பேசும்போது நம்ம வந்துருவோமோன்னு அவர் நம்பிட்டாருன்னா ஒரு மிதமிஞ்சி நினைப்பு வந்துருச்சுன்னா அது அவர்களை கவிழ்த்து விடுவதற்கான வழியாகவும் போயிடும். அதனால் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இடம் விஜய்க்கு இருக்கிறது. அதாவது இந்த ஜிகநாதனமான அந்த பளபளப்பு, அந்த பிரதிபலிப்பு அப்படின்னு நம்பாமல் களம் என்ன சொல்கிறதுங்கிறத களத்திலிருந்து கேட்டுக்கொள்வது தான் சரியானதாக இருக்கும். வளர்கிற ஒரு அரசியல்வாதிக்கு அது மிகவும் தேவையானதும் கூட. கூட்டத்தை பார்த்து மிரண்டு எதையும் கணக்கு பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு ஒரு கருத்தாக நம்ம தெரிவிக்க வேண்டியது. ஆனால் நான் இங்கே கூட இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் சொல்லணும். ஏன்னா கூட இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தளபதி நீங்கள் இப்படி போனால் நல்லா இருக்கும், அப்படி போனால் நல்லா இருக்கும். திடீர்னு அந்த இடத்துல போகிறீங்க, அங்கே ஒருத்தர் சைக்கிள் கொண்டு வராரு, அதில் இறங்கி நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்க, மக்கள் ஆரவாரம் இது பண்ணுறாங்க, கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் மறுபடியும் வாகனத்தில் ஏறுறீங்க. இப்படியெல்லாம் திட்டம் போட்டு கொடுக்குறது இவங்க தான். அந்த மவுஸை வந்து இன்னும் பெரிதாக காட்டுவதற்கு அவங்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது நிறைய விஷயங்களை. பாப்போம், அந்த மவுஸு அது பெரிய அளவுக்கு ரவுஸாக மாறாமல் இருந்தால் சரிதான். பார்ப்போம் எப்படி பேசுவோம்.